ஜூலை 18 வெள்ளிக்கிழமை. உண்மையான அறிக்கை. ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. லூக்கா 5:5. ஆழங்களுக்குச் சென்று கர்த்தருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண வேண்டுமா? முதலாவது கர்த்தரிடத்தில் உங்களுடைய உண்மையான நிலைமையை அறிக்கையிட்டு உங்களை சமர்ப்பியுங்கள். எப்பொழுது கர்த்தரிடத்தில் உங்களுடைய இயலாமையை ஒப்புக்கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட ஆரம்பிக்கும். பேதுரு தன்னுடைய சொந்த முயற்சியிலே தோல்வி அடைந்ததை மனம் திறந்து இயேசுவிடம் பகிர்ந்து கொண்டதை சிந்தித்து பாருங்கள். பேதுரு மீன் பிடிக்கிறதையே தன்னுடைய பரம்பரை தொழிலாக கொண்டவர். அவரே தன்னுடைய இயலாமையை, வறுமையை, தோல்வியை மனம் திறந்து கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுகிறதை பாருங்கள். இரா முழுவதும் பிரயாசப்பட்டேன் என்கிறார். ராத்திரி நேரம்தான் மீன் பிடிப்பதற்கு ஏற்ற வேளை. அந்த நாட்களில் மீன் பிடிக்கிறவர்கள் ராத்திரியையே அப்பணிக்கு தெரிந்து கொண்டார்கள். யோவான் 21:3. பேதுரு மனம் திறந்து தன்னுடைய தோல்வியை கிறிஸ்துவிடம் அறிக்கையிடும் போது இயேசுவை அன்போடு ஐயரே என்று அழைக்கிறார். ஒரு எஜமானிடத்தில் வேலைக்காரன் பேசுவதைப் போல தன்னை தாழ்த்தி பேசுகிறதை கவனியுங்கள். ஆங்கில வேதாகமத்தில் ஐயரே என்ற வார்த்தைக்கு தலைவரே என்றும் எஜமானனே என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆம், கிறிஸ்துவே நமக்கு போதகராயும் எஜமானருமாயும் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லோரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். மத்தேயு 23:8. ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவையே எல்லாவற்றுக்கும் வழிகாட்டியாக முன் வைப்பது ஆகும். நாம் பூர்ணமாக நம்பி பின்பற்றக்கூடிய அற்புதமான ஒரே மாதிரி இயேசு கிறிஸ்துதான். ஐயரே என்று அழைப்பதன் உண்மையான அர்த்தம், நீர் உயர்ந்தவர், உன்னதமானவர், எனக்கு வழிகாட்டக்கூடியவர், நான் உம்மால் சிருஷ்டிக்கப்பட்டவன், நீரே என்னை சிருஷ்டித்தவர் என்பதாகும். பேதுருவிடம் பேசுகிறவர் அந்த சமுத்திரத்தையே சிருஷ்டித்தவர். மீன்கள் இல்லாத இடத்திலே புதிய மீன்களை சிருஷ்டிக்க வல்லமை உள்ளவர். மீன் வாயிலிருந்து வெள்ளிப்பணத்தை எடுத்து அற்புதம் செய்யக்கூடியவர். பேதுருவின் அறிக்கையிலே அவருடைய நிர்பாகியமான நிலைமையை காண்பதுடன் கிறிஸ்துவுக்கு எவ்வளவு உயர்ந்த நிலைமையை தன் உள்ளத்தில் கொண்டிருந்தார் என்பதையும் நாம் அறிகிறோம். தேவ பிள்ளைகளே, அப்படியே நீங்களும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்திலே மனம் திறந்து சொல்வீர்களாக. அவர் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு போதித்து வழிநடத்துவார். ஆம், அவர் பெரியவர், வல்லமை உள்ளவர். கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். சங்கீதம் 107:23-24.